எதிர்பார்த்ததை விட கம்மியான வாக்குகள் தான். அதிமுகவில் வாக்கு சதவீதம் இந்த தடவை கூடியிருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏன் நம்மளை நோக்கி வரல? இல்லை, என்னுடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் அவர்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. கொள்கையை ஏற்று வரணும். ஏன் தலைவன் யாரோ அவர் தான் தலைவர். சாதியை யார் யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. 36 லட்சம் பேர் சாதியை மறுத்திருக்காங்க. தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஆகச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம். அந்த வகையில் வளரியின் அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டாளர் சகோதரி கரோலின் மகேந்திர சிங். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். நடப்பு கால அரசியலில் உங்களுடைய கட்சியை சார்ந்த சகோதரர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மனம் குளிர உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் நிறையவே உழைச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு சீமான் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்களேன். எதிர்பார்த்ததை விட கம்மியான வாக்குகள் தான். சரியா? நாங்கள் எதிர்பார்த்தது களம் நிலவரப்படி ஒரு 2016 களமானதுக்கும் 2024 களமானதுக்கும் எங்களுக்கான ஒரு வித்தியாசம் நாங்கள் பார்த்தோம். அங்கே யாருக்குமே தெரியாது. 100ல் ஒருத்தர் சீமான் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2024 பெண்கள் மத்தியிலே உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற கடந்த ஒரு வருட காலமாகவே இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஏன் ஓட்டாக மாறலை அப்படின்ற ஒரு கேள்வியில் தான் நம்ம நிற்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி 35 லட்சம் வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற 36 லட்சத்தை தொட்டுட்டீங்க ஏறத்தாழ. ஆமாம், அதில் ஒரு இது இருக்குது. 35 லட்சம் வாக்குகள் ப்ளஸ் அதை நம்ம வாங்கியிருக்கோம். மகிழ்ச்சி. ஆனால் இது இல்லை நம்ம பொட்டென்ஷியல். இது நேரடியாக அண்ணனோட வாக்குகள். களத்தில் இருக்க வாக்குகள் எங்க? இதுதான் என்னோட கேள்வி. களத்துக்கு நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள் உழைப்பிற்கான எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யலைன்னா அந்த வாக்குகள் எங்கே போச்சு? களத்தில் இருக்க வாக்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அண்ணனோட காணொளிகளை பார்த்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு வர வாக்குகள். களத்தில் வேலை பார்த்ததுக்கான வாக்குகள்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லலாம். அதிமுகவை குறிப்பிட்டே சொல்லலாம். அவங்க களத்துக்குரிய வாக்குகள் அவங்களுக்கு வந்திருக்குன்னு. ஏன் அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா முதல்ல அங்கே போய் நிற்கிறது அதிமுகவோட கிளை செயலாளர். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, மக்களோட மக்களாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் இங்கே இங்கே. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு அதிமுகவை நீங்கள் பேருகையோட அந்த வார்த்தையை கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு தொகுதிகள் கிடைக்கல? அதிமுகவில் வாக்கு சதவீதம் இந்த தடவை கூடியிருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏன் நம்மளை நோக்கி வரலை? நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம வாக்குகள். அவங்க என்னானாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அந்த வாக்குகள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நடக்கிற இந்த ஊழலாட்சிக்கு எதிரான வாக்குகள் ஏன் நம்மளை நோக்கி வரலை? இந்த கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு. இதுக்கு களத்தில் இருக்கவங்களும் சரி, இணையத்திலையும் சரி, இதுக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்றத நோக்கி அடுத்த கட்டமாக நம்ம நகர்ந்தாதான் நம்மளுடைய கனவான 2026 அது நம்மளுடைய கனவு. அந்த கனவை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னா டே 1 இன்னையிலேருந்து அவங்கவுங்க பகுதியில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நோக்கி அடுத்த கட்டமாக போய்கிட்டே இருக்கணும். இந்த கேள்விகளினுடைய முதல் பகுதி ஆலோசனையாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வாக்குகள் வரலை அப்படின்னா அது எங்கே போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு விளக்கமாக இதை நம்ம சொல்லணும். நம்மக்கிட்ட போன தடவை வந்த வாக்குகள் சரியா, அது கொஞ்சம் வெளியே போயிருக்கு.
அப்படியா? வெளியே கட்டாயம் அந்த வாக்குகள் வெளியே போயிருக்கு. அப்படியும் புதிதாக அபரிமிதமான நம்மளுடைய ஆதரவு நம்மளுக்கு வாக்கு வங்கியை குறைய விடாமல் கூட கொடுத்துருக்கு. புரியுதா? அப்புறம் அந்த 80,000 வாக்குகள் தான் விவசாய சின்னத்துக்கு தமிழ்நாடு முழுக்க போயிருக்கு. இது தங்கைகளின் உழைப்பு. புரிஞ்சுக்கோங்க, இந்த 80,000 வாக்குகள் மட்டுமே போயிருக்கு அப்படின்றது தான் தங்கைகளின் உழைப்பு, கள உழைப்பு. ஏன்னா கிராமமாக நம்ம என்ன சொல்லிட்டோம், இதுதான் எங்கள் சின்னம், இதுதான் சீமானின் சின்னம் அப்படின்னு சொல்லி கிராமமாக கொண்டு போய் சின்னத்தை மட்டுமே விளம்பரப்படுத்தணும். அதுக்குரிய பலன் தான் 35 லட்சம் வாக்கு மைக் சின்னத்துக்கு வந்தது. ஆனால் 80,000 வாக்கு அங்கே போயிருக்கு. இருக்கிறதுலே கம்மியான பர்சன்டேஜ் தான் போயிருக்கு. இதுவே வேறு கட்சியாக இருந்திருந்தால் இன்னும் கூட வாக்கு பழைய சின்னத்துக்கு போயிருக்கும். நம்மளுக்கு வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிரும். ஆனால் அந்த 8% அடித்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தங்கைகள்னால தான் இது நடந்திருக்கு. களத்தில் இரவும் பகலும் எந்த கட்சியும் அப்படி உழைக்கல. ஏன் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கட்சி பேதமின்றி அனைவருமே ஒத்துக்கொள்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த கையோடு சுட சுட முதல்ல ட்வீட் பண்ணது அன்பு சகோதரர் அண்ணாமலை. எந்த வாய் 2024க்கு பின்பதாக நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியே இருக்காது, காணாமல் போய்விடும் என்று சொன்னாரோ அதே வாய் தன்னுடைய கையை வச்சு அவர் எழுதி முடிச்சிட்டார். 2வது யார் போட்டதுன்னா ஜான் பாண்டியன். இவங்க எல்லாமே இப்படி நாம் தமிழருடைய உழைப்பை அவர்கள் எந்த இடத்துலையுமே மட்டுப்படுத்தல, அதை அவங்க அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த உழைப்பிற்கான இந்த ஈல்டிங் ரிசல்ட் எங்கே போச்சு, யார் திருடுனா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 35 லட்சம் அல்லது 36 லட்சம் 80,000 வாக்குகள் பழைய சின்னத்துக்கு போயிருக்கு, கரும்பு விவசாய சின்னத்துக்கு போயிருக்குன்னு சொன்னாலுமே 37 லட்சம் தான் வருது. ஸோ இது உங்களுடைய எதிர்பார்ப்பா அல்லது இந்த எதிர்பார்ப்பு தாண்டியும் உங்களுடைய வாக்குகள் சிதறுவதற்கு காரணம் என்ன? ஒரு இது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கு நன்றிகள் சொல்லணும். சரிங்களா? இவ்வளவு வீரியமாக களத்தில் தங்கைகள் உழைச்சதுக்கு காரணம் அந்த 24க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வாய் தான். அதுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகும். அது வேற வாய், இது அது நன்றி சொல்லியே ஆகும் அந்த வாய்க்கு. எஸ். இப்போ நன்றி அவர் பாராட்டி பேசுறதுக்கெல்லாம் நன்றி சொல்லல, இன்னைக்கு நம்மளை வம்பிழுத்தாருல, அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, அப்படிப்பட்ட வம்பிழுத்ததுனாலதான் நீங்க அதை சாதிச்சு காட்டணுன்றதுக்காக வீறு கொண்டு வைராக்கியமா எந்திரிச்சு வேலை செஞ்சீங்களா? அதாவது இன்னும் ஒரு தெரு போயிருவோம் அப்படின்றப்ப முடியாது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது வரும். நம்ம டயர்டா இருக்கும், இன்னும் கால் வலிக்குது, எக்ஸாஸ்ட் ஆயிரும்னு வச்சுக்கிட்டேன். அப்ப அண்ணாமலை சொன்னதுதான் அப்படின்ட்டா இன்னும் 10 பேர் போவாங்க. சமரசம் இருக்காது. அப்ப எதிர்ப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய டானிக் மாதிரி மாறி இருக்கா? எதிர்ப்புகளாலவே தான் நம்ம வளர்ந்துருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் மைக் சின்னத்தை, விவசாய சின்னத்தை எடுத்ததுமே நிறைய பேர் உள்ள வராங்க. ஓ, எதிர்ப்புனாலே வளர்ற கட்சி நாம் தமிழர். எவ்வளவு அடிக்கிறாங்க பாரு, அதுலயும் எந்திரிச்சு நிக்கிறாரு பாரு, எந்த சமரசமும் இல்லை பாரு, கூட்டணினா வைக்க மாட்டேங்கிறாரு பாரு. அந்த சமரசம் இல்லாத ஒரு போக்கு, வாக்குக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு பாரு, சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்த மாட்டாரு பாரு. அதாவது காசே இல்லாம இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 1 பாட்டில் தண்ணி அதை நாங்களே வாங்கிக்குவோம். ஒரே ஒரு இடத்துல டீ குடிக்க அனுமதி, இவ்வளவுதான். இதுலதான் ஓடி இருக்கும். அப்படியா? எரிபொருள் கூட அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க அவங்க வாகனத்துக்கு. ஆமா, எங்க தொகுதியில இதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சொல்றதை பார்த்தா ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாத்தா ஐயாக்கண்ணு காலங்கள்ல இந்த கம்யூனிஸ்டுகள் தான் இந்த மாதிரி ஒரு வடையை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு தெருவா இறங்கி வேலை செய்யறதை பாக்குறோம். இரவும் பகலும் பண்ணாங்க. பெண்கள் கூட ஒரு 10 மணிக்கு மேல நீங்க வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. போயிருங்கன்னு சொல்லிட்டு நைட்டு போஸ்டர் ஓட்டின தம்பிங்கள்லாம் தெரியும். நைட்டு அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது உடஞ்சிரும், அதை சரி பண்ண தம்பிகள்லாம் இருக்காங்க.
இரவும் பகலும் 24 மணி நேரமும் குடும்பம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 18 நாள் களத்துல நின்னாங்க. அதாவது குடும்பத்துக்கு தான் உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாத பெண்கள் வர்றாங்க. பாராட்டப்பட வேண்டியது. பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதையும் தாண்டி தான் இங்க வந்து நிக்கிறாங்க, பாராட்டப்பட வேண்டியது. ஆனா அந்த 18 நாளும் தினமும் வந்து களத்துல நின்னாங்கல்ல, அவங்க சாதாரண விஷயம் இல்லையா? குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், உடன் பிறந்தாருக்கு பதில் சொல்லணும், சமூகத்திற்கு கேட்பாங்க கேள்வி. இங்க வந்து நிக்கணும்னா நீங்க தான் எரிபொருள் போட்டுக்கணும், அதுக்கும் நீங்க அங்கேயும் வந்து நீங்க பொருளாதாரத்தை கொடுக்கணும், நீங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அது இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சியில இருந்தா செலவழிக்கணும், கட்டாயம் இங்க பயணிக்கவே செலவழிக்கணும். மத்த கட்சியில இருக்கணும்னா சம்பாதிக்கணும் மத்த கட்சி இல்ல. அதாவது ஒரு வேட்பாளர் கூட வர்றவங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க, பொறுப்பாளர் தவிர. சரியா? பொறுப்பாளரை தவிர மித்த எல்லாருமே ஒரு நாளைக்கு இவ்வளவு, அவங்களுக்கு 3 நேரமும் உணவு, தங்கும் இடம் அவங்க கொடுக்கணும். சரியா? இங்க அதுக்கு நேர் எதிர். வந்து உழைக்கணும்னு வர்றே, நீ காசை போடு, நானே வருவேன், நானே வண்டிக்கு வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்புவேன், நானே கூட ஒரு 10 பேர் இருக்காங்களா, நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி குடிக்கணும், ஒரு தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்க நீர் குடிக்கும் போது எப்படி இருக்கும், அடுத்தவங்க திருப்பி வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கை நீட்டுவாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 20 ரூபா தான், அது தினமும் ஒரு 20 ரூபா தான், அதை வாங்கி கொடுக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வாங்கணும். ஒருத்தர் வாங்கினா எல்லாத்துக்கும் சேர்த்து தான், அதையும் சேர்த்து செஞ்சு இங்கே வந்து இந்த தம்பிங்க வந்து எந்த சமரசமும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சியில் பயணித்தா என்ன வரும்? காசு வருமா? வழக்கு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, வீடியோவை ஒரு அதிகாரி பார்த்தா என்ன வழக்கு இவங்க மேலே போடலாம், இவ்வளோதான் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், இதையும் மீறி இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஒரு புது ரத்தம் பாய்ச்சிய வேகத்தோட வந்து நாம் தமிழர்ல பயணிப்பதற்கான அவசியம், மாற்றம் எல்லாம் விரும்புறாங்க. ஆமா. அதாவது நிறைய பேர் என்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க, ஏன் கூட்டணி வச்சா என்ன, ஒரே ஒரு தடவை எங்க கட்சியோட கூட்டணி வைக்க சொல்லுங்களேன். அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வேணா சொல்லிட்டு நான் வேணா விலகிக்கிறேன், கூட்டணி வச்சா நானே இருக்க மாட்டேன். அப்படியா? இங்க கூட்டணி இல்லாம எந்த சமரசமும் இல்லாம எந்த தந்தையை மிஞ்சிய தனையன் போல நீங்க பேசுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு மூத்தவர் ஒருத்தர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர், அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு போது அதுக்கு கட்டுப்படுவதுதான் முறை. எங்கெல்லாம் என்ன கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, அவரோட வார்த்தையை தானே கீழ்படிடுவோம். கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றாரா? இல்ல, என்னுடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் அவர்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. கொள்கையை ஏற்று வரணும். ஏன் தலைவன் யாரோ அவர் தான் தலைவன். வேற ஒரு தலைவனை கூட்டிட்டு வந்து இதுதான் தலைவன். இந்த இன்னைக்கு இப்ப கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, அவரு ஒரு கட்சி, இவங்க இன்னொரு கட்சி, அவங்க பொறுப்புல கூட இல்லை, பொறுப்பாளர் மனைவின்றதுனால காலில் விழுகிறாங்க. யார் இங்கே பொன்முடியோட மனைவியோட காலில் ஐயா ரவிக்குமார், விசிகா ரவிக்குமார் காலில் விழுந்தாரு. ஆமா, சரியா? அம்பேத்கரிய கொள்கை இதுதான், அவ்வளவுதான் என்னோட கேள்வி. நீங்க ஃபாலோ பண்றது அம்பேத்கரிய சுயமரியாதை பேசுறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குது. வயசுல மூத்தவங்க காலில் விழுகிறீங்க, அது வேற. ஒரு சால்வையை போத்திட்டு காலில் விழுகிறீங்க, அது அரசியல் தானே. சால்வையை போத்திட்டு காலில் விழுகிறது அரசியல் தானே. ஆமா. உங்க அம்பேத்கரிய கொள்கை என்னாச்சு? அம்பேத்கர் காலில் விழுகு அப்படின்னாரா? நிமிர்ந்து நில்லுன்னு சொன்னார். ஒன்று சேர் கற்பி புரட்சி செய்யும், புரட்சி செய்யும் சொன்னார். காலில் விழுன்னு சொன்னாரா? இதுவும் புரட்சி தானே. என்ன புரட்சி? பெண்கள் காலில் ஆண்கள் விழுகிறது ஒரு புரட்சி தானே. அப்படி கூட எடுத்துக்கலாம். பெண்கள் வந்து காலில் இது வரைக்கும் ஆண்டவன்மார்களே என்று பெண்கள் தான் ஆண்கள் காலில் விழுந்தாங்க. இனிமே வந்து பெண்கள் காலில் ஆண்கள்லாம் விழ ஆரம்பிப்போம்னு ரவிக்குமார் வந்து விசிகாவுடைய பெண் உரிமைன்றது இன்னொரு தலைப்பு, அடுத்து வந்து வருவோம். இதுல பெண் உரிமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி, சுயநலம் மட்டும்தான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரவிக்குமாருக்கு சுயநலமா? ஆமா. விழுப்புரம் யாரோட தொகுதி? சரி, அங்க அவர் நின்று வெற்றி பெற்றிருக்காரு.
பொன்முடியோட காலில் போய் விழுந்திருக்கு. அதுவாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்ன்ற ரீதியில் எடுத்துக்கலாமா? மனைவி காலில் விழுகிறதா? இங்க எல்லாமே இப்ப திமுகவுல இப்படி ஒரு கிச்சன் கேபினெட் இருக்கோ, அம்மையார் துர்காவதி எல்லாத்தையும் இயக்குறது போலவே ஒருவேளை இங்கேயும் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடியினுடைய கிச்சன் கேபினெட் தான் முடிவு செய்யறதுனால அங்கே போய் நேரா விழுந்துட்டாரா? அதாவது பெண்கள் வந்து அரசியல் இருக்கணும், அரசியல் படுத்தணும்னு சொல்றது தான் நாம் தமிழர் இயக்கம். நீங்க வீட்டுக்குள்ளேயே அவங்கள வச்சுட்டு சரியா, அவங்க மூலியமா வந்து சாதிக்க முடிஞ்சவங்க சாதிச்சுக்கணும்னு சொல்றது இல்லை. பெண்களை உங்களுக்கு அவங்கள அரசியலுக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சீட்டு வாங்குங்க, அவங்கள ஜெயிக்க வைங்க, அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க, அவங்கள பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களோட அதிகார தலையீடு எதுவுமே இல்லாமல் செய்யுங்க, அவங்களே முடிவெடுக்கட்டும். இன்னைக்கு ஒரு பெண் சம்பாதிக்கிற ஒரு பெண் ஃபினான்ஷியல் டெசிஷன் கூட எடுக்கிறது இல்லை. கவுன்சிலராக இருக்காங்களா, ஒரு பெண் கவுன்சிலராக இருக்காங்களா, கூடவே கணவன் வந்துடுறாரு. அப்புறம் என்ன அங்கே ஆளுமை இருக்கு? இவங்க என்ன ஆளுமைன்னு இவங்களுக்கு சால்வை போத்தி காலில் விடுக்கணும். ஆளுமையா இருந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க. ஆமா, அரசியல் குடும்பம் தானே அது. ஆளுமையா இருந்தா அரசியலுக்கு வந்திருப்பாங்க, ஒரு கவுன்சிலராக தான் இருப்பாங்க, அரசியல் முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் பெரிய நீங்கள் மகாகுரு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னா அது வேற. அரசியல் ஆளுமை இல்லை. அப்போ இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் தான். டெஃபினெட்லி சந்தர்ப்பவாதம். ஓஹோ ஓஹோ, சுயநல அரசியல். இப்போ இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பொன்முடியோடைய துணைவியார் இவங்க 2 பேருமே நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு குற்றவாளிகளாக தானே இருக்கிறாங்க. குற்றவாளிகளுடைய காலில் விழுகிறதெல்லாம் இதெல்லாம் எந்த விதமான அரசியல் கலாச்சாரம்? விசிகாவை பார்த்து கேளுங்க. உங்களுடைய பார்வையில விசிகாவை வந்து, ஏன்னா உங்களுடைய அண்ணன் வந்து சீமான் வந்து அடிக்கடி வந்து எங்க அண்ணன் திருமாவை வந்து விட்டு கொடுக்காம பேசுறாரு. அந்த கட்சியை பத்தி உங்கள்கிட்ட கேட்கறதா சரியா இருக்கும். அந்த கட்சி எந்த இடத்துலயுமே சீமான் விட்டு கொடுக்க மாட்டாரு திருமாவை. அண்ணன் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். சரியா? அப்ப இதுலயுமே நீங்க வந்து இதுக்கு மேல வந்து பேசினா திட்டுவார். யாரு? உங்க அண்ணனா? சரி சரி. இப்போ நீங்க அடுத்து வந்து இன்னொரு ஓராண்டு தான் இடைவெளி இருக்குது. இப்போ ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எந்த விதத்துல வந்து இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு, இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும்? பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு நம்ம வரும்போது இங்க வந்து சிந்தனைகள் வேற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம ஒத்துக்கணும். சிந்தனைகள் வேற மாதிரி இருந்துச்சு. என்ன முழுக்க முழுக்க பாஜக உள்ளே பூந்துரும்ன்ற மாதிரி இல்ல. பாஜக பூச்சாண்டிய பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் தான் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து இவங்க உறுதியா இருந்தாங்க. பாஜகவோட அரசியலும் வந்து பாத்தீங்கன்னா தெற்க ஜான் பாண்டியன் அண்ணா அவங்களோட வாக்கும், பரவலான அவங்களோட வாக்கும், மத்திய மாவட்டங்களா முக்குளத்தோரோட வாக்கு, வட மாவட்டங்களில் வன்னியரோட வாக்கை கவர் பண்ணுற மாதிரி தான் பாஜகவோட அரசியல் வியூகம் இருந்துச்சு. சரியா? அவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கி வந்து 3வது இடத்துல தானே நாம் தமிழரை பின்னாடி 4வது இடத்துக்கு தள்ளிட்டு 3வது இடத்துல பாரதிய ஜனதா முன்னேறது உண்மை தானே? சாதியை மறுப்பவர்கள் தான் நாம் தமிழருக்கு ஓட்டுடுவாங்க. சரி, சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு. சாதியை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. 36 லட்சம் பேர் சாதியை மறுத்திருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சு, மதத்தையும் மறுத்திருக்கிறாங்க, இனத்தை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இனமே முக்கியம்னு வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இல்ல என் சாதிதான் முக்கியம் இருக்கிறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கவுங்க இதை பொறுத்து என்னுடைய சாதியில் இவங்க ஆளுமை அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா? அண்ணாமலை அவர்கள் வந்து இதில் வந்து சரியாக யூகிச்சு எடுத்ததுனால தான் அங்கங்கே அவர்னால ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு.
இன்னொரு எப்படி எங்க 1 இயர் பக்கத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் வாங்கி தன்னுடைய வாக்குகளா மாத்துறது, தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் எல்லாம் ஜான் பாண்டியன் போன்றவர்களை வச்சு வாக்குகள் வாங்குறதா? அக்கா சௌமியா வந்து அங்க நிப்பாட்டி வச்சாரு. சரியா? பரவலாக வட மாவட்டங்கள்ல இருக்க வாக்கை எடுத்துட்டாரு. அவங்கள தாமரைக்கு ஓட்டு போட பழக்கி இருக்கு. இவங்களை பயன்படுத்தி இல்ல இந்த கூறு கூடமா ஐயா ராமதாஸுக்கோ அல்லது அன்புமணி அண்ணனுக்கோ தெரியாம இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த எல்லாரையும் ஒட்டுணி போல உறிஞ்சி சாப்பிட்டுட்டு சக்கையா தானே துப்புவான்றது இதெல்லாம் தெரியாது அந்த விஷயங்களுக்கு. அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் சரியா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் தினகரன் அவர்களுக்கும் இந்த ஒரு தாழ்மையான கோரிக்கை. நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்க வைக்க நம் மக்களை தாமரைக்கு ஓட்டு போட பழக்கிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு கேன்வாசிங்ல நாங்கள் நிற்கிறோம். சரியா? பூத் கேன்வாசிங்ல நிற்கும் போது அங்க இருக்க பெண்கள் வந்து சொல்றாங்க, அங்க போய் ரெட்டலையை பார்த்ததும் எங்களுக்கு கை மாறலை, ரெட்டலைக்கு தான் போட்டோம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாலுமே இந்த ரெட்டலை வந்து மன்னக்கவி நிக்குது. மன்னக்கவி நிக்கல, அவங்களுக்கும் ஓட்டு வங்கி கூடி இருக்கு. சரி, நீங்க அந்த ஓட்டு இதை வந்து பாருங்க, கம்பாரிசனை பாருங்க. அதிமுகவுக்கும் ஓட்டு கூடி இருக்கு, 3% கூடி இருக்கு. சரியா? பாஜக இவங்களோட ஓட்டை எல்லாத்தையும் அபகரிச்சிருக்குது கூட கொஞ்சம் அப்படி போய் அபகரிச்சுட்டு வந்துருக்கு. சரியா? ஆனா அதுலயும் 3% அதிமுகவுக்கு ஓட்டு கூடி இருக்கு. இன்னைக்கும் எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இன்னைக்கும் ரெட்டலை அப்படின்னு அவங்க போடுறாங்க. எங்களுக்கு கை மாற மாட்டேங்குதுன்றாங்க. உதயசூரியனுக்கு போடுறவங்களும் அப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு கை மாற மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமரைக்கு பழக்கிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அதுக்கு இவங்களை வந்து பகடை காய்களா ஊறுகாய்களாக பாரதிய ஜனதா அவங்க அந்த மக்களை வந்து தாமரைக்கு ஓட்டு போட பழக்கிக்கிட்டு இருக்காங்க. இது கூடாம தெரியாது. மீண்டும் மறுபடியும் கேள்வியை கேட்கிறேன், இது கூட அன்புமணிக்கோ ஜான் பாண்டியன் அவர்களுக்கோ அல்லது இன்ன பிற கட்சிகளுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ தெரியாதா? தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அண்ணனுக்கு தெரியுமா? ஈயம் பூசினது மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரி பேச வேணாம். ஈயம் பூசினது மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரியும் நான் பேசல. அண்ணன் சீமான் ஏன் இப்படி செஞ்சாருன்னா ஒரு 5 நிமிஷம் இருங்க, அண்ணன் கிட்ட கூட கேட்டு சொல்றேன்னு நான் சொல்லலாம். இந்த தலைவர்களின் கொள்கைகளை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. சரியா? அவங்களோட என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்க. இல்ல, இப்போ எப்படி திமுகவோடு திராவிட கட்சிகளோடு யாரெல்லாம் சமரசம் பண்ணி அங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த கட்சிகள் ஒன்று காணாமல் போயிடும், இல்லாட்டா அந்த கட்சியினருக்கு சொந்தமான வாக்குகளை எல்லாம் திமுக தன் பக்கம் ஈர்த்துக்கணும். அதே தான் ஆரியத்தினுடைய சார்பாக இருக்கக்கூடிய பிஜேபியும் இந்த வேலையை செய்யுது. இதெல்லாம் தெரியாமையா இவங்க அரசியல் காலத்தில் இருக்கிறாங்க. டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அல்லது ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இவரெல்லாம் நீண்ட பெரும் அரசியல் தளத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது திமுகவோட மிக மோசமானது பாஜக இந்த விஷயத்துல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எரிகிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்ற மாதிரி ஒரு ரெண்டுமே எரிகிற கொள்ளின்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? என்னது? இப்ப திமுகவை விட இது ரொம்ப கிரேட்டர் ஈவில், இது லெஸ்ஸர் ஈவில்னா ரெண்டும் பேய்ன்றதையாவது ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு குட்டிச்சாத்தான், இது சைத்தான். அது ஒரு குட்டிச்சாத்தான், அதை யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பூதம், இது பெரிய பூதம். சரி, பிஜேபி தானா யோசித்து தானா செய்யும். இப்ப அதுக்கு வந்து ஒரு பேரிடியா தான் வந்திருக்கு. இப்ப சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாத அளவுக்கு இந்த பூதம் வந்து தானா செயல்பட முடியாது. இதுவரைக்கும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தைவான் காளானா ஒரே ஆளா ஒத்த ஆளா தீனி திண்டுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பக்கத்துல 2 பேருக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிட முடியும், நிதிஷ்க்கும் சந்திரபாபுக்கும். தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. இப்ப மீண்டும் ஒரு ரொம்ப காலம் ஆட முடியாது. That is the beauty of democracy. அப்போ இது வந்து சீமானிசத்தினுடைய வெற்றியா நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஒரு ஒட்டுமொத்த அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நோக்கி இந்திய சமூக நகர்ந்து எடுத்துக்கலாமா? அதாவது எப்பவுமே வரலாறை பார்க்கும்போது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரூலிங் இருக்கும், ஒரு ஸ்டைல் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கும், சொசைட்டல் இருக்கும்.
சரியா? ஒரு ஸ்டைல் இருக்கும், எல்லாருமே அதை தான் ஆட்டு மந்தைகள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து மாற்றுவாங்க. அந்த மாத்துறவர் இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். இங்கே ஒருத்தர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இது ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கொள்கையை வந்து சொல்கிறார், சரியா? இதே கொள்கையும் இதே இதையும் பக்கத்து மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? காவலர்கள் பக்கத்து மாநிலங்கள் இருக்குங்க. சீமான் என்ன சொல்கிறார்? அந்தந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும்னு சொல்றாங்க. நீங்க சுட்டி காட்டின இந்த பூதம் இருக்கு பாருங்களேன், இந்த ஜெயண்டே வந்து ஒடிசாவில் வந்து இந்த வார்த்தை தானே பேசி இருக்குது. விகே பாண்டியனுக்கு இங்க என்ன வேலை? ஒடிசாக்காரன் தான் ஆளட்டும்னு சொல்லுதே. இது வந்து சீமானுடைய தத்துவம் வந்து தவிர்க்க முடியாம தடுமாறுதோ? பிஜேபி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அங்க வந்து இதை பேசிட்டு இங்க தமிழிசை அண்ணாமலை என்ன பேசுறாங்க? சரி, சரியா? இங்க வரும்போது என்ன பேசுறாங்க? தமிழிசை வந்து என்ன பேசுறாங்க? இளைஞர்களை வந்து இப்படி போடுறாங்க, தேசியமா பேசுறாங்க. தேசியமா ஏன் ஒரிசால பேசல? தேசியமா ஏன் ஒரிசால பேசல? தமிழனா இருந்தா என்ன, அவன் நல்லதுதானே பண்ணியிருக்கான் மக்களுக்கு. மோடிக்கே தமிழிசையும் அண்ணாமலை அடங்க மாட்டாங்க. அப்போ இல்ல இவங்க இப்படி பேசுறாங்கன்னா இல்ல, அதாவது கர்நாடகால வந்து பிஜேபி காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேகதாதுல நாங்க வந்து கட்டியே ஆவோம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அண்ணாமலை வந்து நம்ம தேசியமா இருப்போம்னு சொல்லுவாரு. தேசியமா இருப்போம்னா என்ன? மேகதாதாரியே கட் அவுட் நீ பேசாம உட்காருன்னு அர்த்தம். அதானே தேசியம், சரியா? ஆமா. தேசியம்னா என்ன? மேடாவது குளமாவது அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆமா. அப்போ வந்து எல்லாம் இந்தியாவுக்குள்ளதானே பாருங்க. ஆமா, எல்லாம் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு. நான் தண்ணி இல்லாம செத்தாலும் எல்லாம் இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு. இன்னொரு ஒரு இந்தியா வந்து வாழ்றாங்கல்ல, என்னோட தண்ணியை தூக்கி அவங்க குடு, பரவாயில்ல. லட்சம் ஆண்டுகள் ஓடுன காவேரியை நீ தடுத்து அணையா கட்டி நீயே வச்சுக்கோ, பரவாயில்ல, ஏன்னா இது தேசியமா இருக்கு. அப்ப இந்திய தேசியம் என்பதே அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிற சித்தாந்தம் தான். நிறைய பிரிச்சிருக்கு, நிறைய பிரிச்சிருக்கு. நம்ம 1 ரூபா கொடுக்குறோம், திருப்பி 30 பைசா கொடுக்குறான், பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குறான். அதை வந்து பாஜகவோட திட்டங்கள்னு கொண்டு போறாங்க. ஏன் மிச்சம் 70 பைசா அது? இது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது? 30 பைசா கொடுக்குறாங்கல்ல, மிச்சம் 70 பைசா பெனிஃபிட்ஸை வாங்கிட்டு போறோம், மக்கள் நேரடியா வாங்கிட்டு போறோம். இதுக்கு எதுக்கு மோடி திட்டமும் வருது? ஏன் காசு தானே அது? நான் கொடுத்த 1 ரூபா இல்ல, 70 பைசா தானே. ஒருவேளை ஸ்டாலின் அதுக்கு வழிகாட்டி இருப்பாரு, இங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது மாதிரி அவரும் இவரை பார்த்து அவர் கெட்டு போயிருப்பாரு. அது எப்பவுமே கெட்டு போறதுதான். அதாவது இங்க எப்படி திமுகவோ அங்க அவங்க சின்ன பெரியவை தான். சரி, அந்த வகையில இந்த முறை வந்து 40 தொகுதிகளையுமே வந்து இங்க வந்து இந்த நீங்க சுட்டி காட்டக்கூடிய சின்ன பெய் லெசர் ஈவில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து லெசர் ஈவில் இல்ல, தட் இஸ் டு ஈக்குவலி ஈவில் தான். அதைத்தான் நான் கேட்கிறேன். இல்லையா, எரிகிற புள்ளியில எந்த புள்ளி நல்ல புள்ளின்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது இல்லையா? அதாவது அந்த அந்த ஈவிலுக்கு வந்து இப்ப என்னன்னா பவர் குறைஞ்சிருக்குது. இந்த 40 வச்சு இவங்க என்ன செய்வாங்க அடுத்த 5 ஆண்டுகள்? பெஞ்சு தட்டுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க, கேண்டீன், ஆமா கேண்டீன் போவாங்க, பாராளுமன்றத்தை சுத்தி பார்ப்பாங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நார்த் இந்தியன் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதுலலாம் அக்கா கன்னிமொழி போவாங்க, கலந்துக்குவாங்க, அதை பத்தி ரிவ்யூ கொடுப்பாங்களா? தமிழிசேக்கா போவாங்க, அவங்களும் கலந்துக்குவாங்க. அழகான கேண்டீன், ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஐயா டிஆர் பாலு அவர்கள் போவாங்க, சமரசம் பேசுவாங்க, சரிங்களா? அப்புறம் இது வருது அது வருதுன்னு சொல்லுவாங்க, வராது. மத்திய அரசை குறை சொல்லுவாங்க, அப்புறம் தமிழிசைக்கா வந்து மத்திய அரசுக்கு இணக்கமா இருந்தாதான் திட்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க இணக்கமா போவாங்க, சில விஷயங்கள்ல இணக்கமா போவாங்க. அப்புறம் ஒரு டிராமா இருக்கும்,
வெள்ளை குடம் பிடிப்பாங்க, பேன் பண்ணுவாங்க. இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. இன்னும் பெரிய மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா. அதாவது நாம் தமிழருக்கு போட்டா எங்க வாக்கெல்லாம் வீணாயிரும் சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு போய் திமுக கூட்டணிக்கு போட்டாங்கல்ல, அத்தனை வீண். ஓ, வீண் வாக்குகள். இதுக்கு என் தங்கச்சி காளியம்மா அனுப்பிச்சு வச்சிருந்தீங்கன்னா உயிரை கொடுத்து பேசியிருப்பான். போன தடவை திமுக எவ்வளவு நேரம் என்னென்ன விஷயங்களை பத்தி பேசினாங்க. அக்கா கனிமொழி 6 மாசத்துக்கு ஒரு தடவை. பல எம்பிக்களுடைய அட்டெண்டன்ஸை பார்த்தாலே ரொம்பவே கீழ்நிலையில தான் இருக்குது. ஆமா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 மாசமா வந்து எம்பிக்கள் பேசினாங்க. ஒத்துக்கிறேன், 6 மாசமா அண்ணன் திருமாவளவன் பேசினாரு, அக்கா கனிமொழி பேசினாங்க, எல்லாருமே 6 மாசமா தான் பேசினாங்க. என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. எல்லாமே நாடகம் தான். எங்க நடிக்கிறாங்களா? போ அவங்க இல்ல. நான் எதுக்காக இப்ப இதை கேட்கிறேன் வர்றேன்னா, நம்ம மாண்புமிக்க முன்னாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பரப்புரை மேற்கொண்ட போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கும் அளவில் ஊழல் பேர்வழிகள் எல்லாம் கம்பிகளுக்கு பின்னால் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லாம சொன்னார் திமுகவை பார்த்து. ஏன் அன்னைக்கே அவர் வழக்க தொடுத்திருக்கலாம்ல? ஆமா, திமுகவின் மீது வழக்க தொடுத்து உள்ளதுக்கு வச்சிருக்கலாம்ல. டிஎம்கே ஃபைல்ஸ் நீ வெளியே விட்டதுக்கு பிணவரையில் வந்து 2 லட்சம் கோடி வந்து இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே ஆளு திருப்பி தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்துட்டாரே. அவர்கிட்ட பிணவரையில் அன்அக்கவுண்டட் மணி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் கன்ஃபஷன் வாக்குமூலமும் கொடுக்குறீங்க. எல்லாமே இருக்கு. ஏன் இன்னும் வழக்கு பதிவு பண்ணல? ஏன் அவரை ஏற்கனவே கைது பண்ணல? எப்படி அவர் எம்பி தேர்தலில் நின்னாரு? இப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஆட்சியில் இந்தியா கூட்டணி அமர்ந்திருந்துருச்சுன்னு சொன்னா உறுதியாக காங்கிரஸ் வந்து நடவடிக்கை எடுக்காது திமுக மேல. ஆமா, எடுத்ததுன்னு சொன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்காது. இப்போ பிஜேபி சார்ந்த கூட்டணி தான் இப்போ ஆட்சியில உட்கார போகுது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் இந்த தாமதம் இவர்களுக்கு? இனியாவது பிஜேபி வந்து திமுகவின் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் எடுக்க மாட்டாங்க. நீங்க எடுக்கலைனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு பேக்கரி டீலிங் இருக்குன்றதை எடுத்துக்கலாமா? பேக்கரி டீலிங் அப்படின்றத விட ஒரு 22 எம்பி சீட்டு கையில வச்சிருக்க திமுக. புரிஞ்சுக்கணும், நம்ம 22 எம்பி சீட்டு கூட 2 24. அந்த 2 யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பானை தான், அண்ணன் பிசிகா. சரியா? அப்ப 24 எம்பி சீட்டு திமுக கையில வச்சிருக்கு. அவங்க எங்க வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னாலும் இவங்க வந்து கையெழுத்து போட்டு கண்டிப்பா போடுவாங்க. சரியா? அதுல வந்து ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அப்ப 24 எம்பி சீட்டு இவங்க 240 தான் வச்சிருக்காங்க. சரியா? இந்த உதிரிகள்லாம் சேர்ந்து ஒரு 20 இருக்கு. அப்ப கூட 22 சேர்ந்தா எப்படி இருக்கும்? நாங்க தான் நிதியை, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, ஐடி இதுதானே கேட்போம். வேற என்ன கேட்போம்? கப்பல் போக்குவரத்து துறை, சாலை, டிரான்ஸ்போர்ட். ஏன்னா நம்ம எப்படி வந்து ஒருத்தர் வந்து சாகிற வரைக்கும் நான் முதலமைச்சர் நாற்காலியிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அது ஆசை நிறைவேறாம போச்சோ, அதே மாதிரி நான் சாகும் வரை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவே இருக்கணும் இன்னொருத்தர் ஒரு ஆசை ஆவல்ல இருக்காரு. நான் சொல்லல, சரியா? அதனால ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க தானே, ஆட்சி கவிழ்ப்ப வந்து நாங்க வந்து உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி இருந்தவங்க தானே. அப்புறம் என்ன, பிஜேபியினுடைய சித்தாந்தத்துல பாதி அளவாவது சுமந்துக்கு இருந்த ஜெயலலிதா கூட பின்வாங்கிட்டாங்க பிஜேபி ஆதரிக்காம. ஆனா திமுக வழிய போய் தூக்கி நிறுத்திச்சே பிஜேபி கவிழ விடாத அளவுக்கு. ஆமா, அப்போ திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைல்ல. ஆமா, இப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்காரு, நிதித்துறையை கேட்டிருக்காரு. எப்படி நிதித்துறை கொடுப்பாங்க? அதுதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு எழுதி சாசனம் மாதிரி எழுதி வச்சிருக்கோமே, அதை எப்படி தூக்கி இங்க கொடுக்க முடியும்? இப்போ 24 எம்பி சீட் ஒரு கட்சி கையில இருக்குன்னா இதுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. சரி, நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த 5 ஆண்டுகள் என்ன, 5 மாதங்கள் என்ன.
ஏன்னா ஏற்கனவே நம்ம 13 ஆண்டுகள் 13 நாட்கள் 13 மாதங்கள் கணக்கெல்லாம் பார்த்துருக்கோம். எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சகோதரி, உங்களுடைய கனிவான கருத்துக்களுக்கு. நன்றி.